வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புதினா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்க்கலாம். 3 தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனில் மசாலாலாம் நல்லா இறங்கணும்.
அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. புதினா நிறைய, கொத்தமல்லி கம்மியாக சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்த உடனே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பாதி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து அரிசியெல்லாம் மேலே வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 7 நிமிஷம் சிம்லே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அரிசிலாம் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.